ஆனா என்ன ஒண்ணு, அந்த ராசாத்தி பண்ண வேலையினால இனியே கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு சுத்த போறான். அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. விடுங்க அத்தை, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறமா தன்னால இனிய நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. பாப்போம். அவன் மட்டும் வந்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கண் குளிர பாக்கணும். நான் வளர்த்த புள்ள இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். எல்லாம் அந்த ராசாத்தினாலதான். என்னது, இனி எனக்கு கல்யாணமா? அப்படி ஒண்ணு நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த வீட்ல நான் மட்டும்தான். அந்த ராசாத்திய விரட்டவே இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. இதுல நீ வேற ஒருத்திய கொண்டு வர போறியா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இனி என் கடைசி வர ராசாத்திய நினைச்சு நினைச்சு துடிச்சு சாகணும். என்ன கண்மணி இப்படி யோசிக்கிற? காணாம போன ராசாத்தி இனி என் கண்ணுல என்னைக்கும் படக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருந்தேன் அத்தை. அப்பாடா, இப்பதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கேன். இந்த கொஞ்ச நாளைக்குள்ள இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்திட்டாவ? ஆமா அத்தை, தினம் தினம் அவளால ஒரு பிரச்சனை. இனி நம்ம வீட்ல அந்த ராசாத்தியோட சாப்டர் க்ளோஸ். சரிங்க அத்தை, நான் போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருங்க. நான் வரேன். அக்கா சார், ராசாத்தி வந்தாளா? ராசாத்தி இன்னைக்கு வரவே இல்லையே. நல்லா தெரியுமா? அவ இங்க வரவே இல்லையா? நாங்க இங்க தானே இருக்கோம். அவங்க வரவே இல்லையே. ஏன் சார், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, காலையில கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டேன். அவ ஃபேக்டரிக்கு வந்துடுறேன்னு சொன்னா, அதான் வந்துட்டாளா இல்லையான்னு பாக்கலான்னு வந்தேன். அவங்க காலையில இருந்தே வரல சார். ஏன் சார், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஊர் பிரச்சனையாலே இவங்க பழைய மாதிரியே இல்ல. நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை தான்.
போன் அடிக்குது, எடுத்து பேசுமா. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. எங்க இருக்கா, என்ன பண்றானே தெரியலையே. போன் எடுக்காம அப்படி என்ன வேலை அவளுக்கு? எங்க போயிருப்பா? எங்கதான் இருக்கா? ஒருவேளை பொன்னியக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளோ? நேத்தே பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா. போய் பார்க்கலாம். வாங்க மாப்பிள்ள. ராசாத்தி வந்தாளா அத்தை? இல்லையே மாப்பிள்ள, உங்க கூட தானே இருந்தா மாப்பிள்ள. ஏன், என்னாச்சு? என்னோட தான் இருந்தா. நானும் அவளும் தான் வீட்டுக்கு போனோம். பணம் செட்டில் பண்ற வரைக்கும் என் கூட தான் இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பா மாப்பிள்ள. வீட்டுல போய் பாருங்க. வீட்டுல பார்த்துட்டு தான் வரேன். வீட்லயும் இல்ல. வீட்லயும் இல்லையா? மாப்பிள்ள ஃபேக்டரியில போய் பாத்தீங்களா? அங்கேயும் போய் பார்த்துட்டேன் அத்தை. காலையில இருந்து அங்க வரலன்னு சொல்றாங்க. வேற எங்க மாப்பிள்ள போயிருப்பா? பொன்னியும் இப்படிதான் ராத்திரி பூரா காணாம போய் இப்ப கடைசியில தலையில அடிபட்டு இப்படி படுத்து கிடக்குறா. இப்போ ராசாத்தியும் அதே மாதிரி காணாம போயிருக்கா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. ஐயோ அத்தை, பயப்படாதீங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் போய் இன்னும் நல்லா தேடி பாக்குறேன். அது இல்ல மாப்பிள்ள, இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தீங்க. போதாதுக்கு பொன்னி வேற இப்படி படுத்து கிடக்குறா. இப்போ ராசாத்தி வேற காணும்னு சொல்றீங்களே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் அத்தை, எனக்கும் குழப்பமா இருக்கு. ஆனா ராசாத்திக்கு எதுவும் ஆகாது. நீங்க கோயிலுக்கு போய் பாத்தீங்களா மாப்பிள்ள? இல்ல அத்தை. ஒருவேளை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சாமி கும்பிட போயிருக்கலாம் மாப்பிள்ள. அம்மாவும் அதைத்தான் சொன்னாங்க. சரி, நான் போய் தேடி பாக்குறேன் அத்தை. மாப்பிள்ள, ராசாத்தி அங்க இருந்தா மறக்காம எனக்கு போன் பண்ணுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை, பாத்துக்கங்க. கடவுளே, ராசாத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நல்லபடியா இருக்கணும். ஏன் இப்படி என் குடும்பத்துக்கு மட்டும் சோதனை மேல சோதனையா வந்துட்டே இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான் எங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும். ஏன் ராசாத்தி இப்படி பண்ற? நீ எங்க போன? சீக்கிரமே என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. நான் தனியாளா இருந்து என்ன பண்ண போறேன்? மாப்ள, ராசாத்தி. ராசாத்தியா? டேய், என்னடா ஆச்சு? டேய், உன்கிட்ட தானடா கேக்குறேன். என்ன ஆச்சு சொல்றா? அது ராசாத்திய காணும்டா. என்னடா சொல்ற? ராசாத்திய காணுமா? டேய், என்னடா சொல்ற? எப்படி இது நடந்தது? ஏண்டா, ஃபேக்டரிக்கு போனா அவங்க நீ என்னை ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னதா சொன்னாங்க. சரி, அன்னைக்கு என்ன ஆச்சா என்னமோ ஏதானு பதறி போய் வந்தேன். கடைசியில பார்த்தா நீ ராசாத்திய காணுன்னு சொல்ற. ஏண்டா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாடா? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். நீ ஏதாச்சும் அவளை திட்டினியா? நான் எதுக்கு திட்ட போறேன்? இல்லடா, ஒருவேளை இந்த மாதிரி இந்த பண பிரச்சனை நடந்தது எல்லாமே அவளால தானே நீ வேடிக்கை அவள்கிட்ட ஏதாவது சொன்னியா? நான் ஏன்டா ராசாத்தி அப்படி சொல்ல போறேன்?
என் ராசாத்தியை பத்தி எனக்கு தெரியாதா? சரி இங்க பாரு நீ எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நீ பாத்துருக்க மாட்ட. சரியா, நீ வா, நம்ம போய் அவளை தேடி பாப்போம். வாடா, ராசாத்தி எங்கடா போயிட போறா உன்னைய விட்டு? வா, வண்டி நான் எடுக்கிறேன், வா, தள்ளு. அழகு, அந்த கோவில்ல இருக்காளான்னு பாரு. பாப்போம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, கோயில் நட சாத்திட்டாங்கடா. மாப்பிள்ள, கோயிலுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்ல, நீ வா. ஆண்டவா, வண்டிடுறா. இந்த கோயிலும் பூட்டி இருக்குடா. மாப்பிள்ள, டேய் இங்க இருக்க வாய்ப்பு இல்லடா. டேய் மாப்பிள்ள, பூட்டி இருக்குடா, வாடா. டேய் வீட்டுக்கு போயிருப்பாடா, வாடா. மாப்பிள்ள, ராசாத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டாடா. இன்னும் எங்கடா தேட முடியும்? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். கோயில், வீடு, ஃபேக்டரி, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இதுக்கு மேல அவ எங்க போறா? இதை விட்டா அவளுக்கு வேற எந்த இடமும் தெரியாதுடா. ஆமா மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சும் ராசாத்தி எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை மாப்பிள்ள. டேய், அவ எங்க தாண்டா இருக்கா? அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, அங்க இருந்து எங்க போட்டோவை காணும் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, அது நீங்க ராசாத்தியும் அந்த வீட்டுல படிக்கட்டுல எடுத்தது. அத கூட மரகதம்மா சண்டையில போட்டு உடைச்சிட்டாங்க. மங்கையம்மா தானே அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த போட்டோ இங்கதான் இருந்தது மாப்பிள்ள. அது மாப்பிள்ள, இப்ப போட்டோவையும் காணும், ராசாத்தையும் காணும். டேய், எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குடா. அப்படி எங்கதான் என்ன விட்டு போனா? டேய் மாப்பிள்ள, என்ன தனியா தவிக்க விட்டு போய். நீ ஏதாவது நினைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள, இங்க பாருடா. இங்க ஒருவேளை யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களா? என்னடா பேசுற நீ? டேய் டேய், இப்படிலாம் பேசாதடா. இங்க பாரு, ராசாத்தி எங்கேயும் போகலடா. டேய், அவளுக்கு நீனா உசுருடா. டேய், அப்புறம் எப்படிடா உன்னை விட்டு போவா? இங்க பாரு, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நம்ம தான் சரியா பார்க்காம விட்டுருப்போம். வந்துருவாடா, வந்துருவாடா. இப்படிலாம் பேசாத மாப்பிள்ள. நீ கவலைப்படாத, கடவுள் இருக்காரு, நம்மளை கைவிட மாட்டாரா. டேய் டேய், எதுவும் நினைக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ள, வந்துருவாடா. டேய் டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, நீ ஏன் எதையாச்சும் யோசிக்காதடா.
மாப்பிள்ள நான் என்ன தப்பு பண்ணேன்? என் ராசாத்தி என்ன தப்பு பண்ணா? எதுக்கு எங்களுக்கு சோதனை மேல சோதனை தர? இப்பதான் நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்தோம். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி எங்க தலையில போடுறீங்க. உனக்கெல்லாம் இரக்கமே இல்லையா? நல்லவங்கள தான் எப்பவுமே சோதிச்சு விளையாடுவியா? என் ராசாத்தி இப்பவே என்கிட்ட வரணும். என் ராசாத்தி இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கண்ணில் காட்டு. காமிக்கல அவ்வளவுதான். அழகா அப்படி அப்படி காமி. மாமா கம்முனு கடை. மாமா ப்ளீஸ் மாமா. எதுவும் பேசக்கூடாது. போதும் மாமா. நீ இப்படி உட்காரு. எனக்கு வாட்டமால உட்காரு உட்காரு. அப்படி தலை வச்சுக்கோ தலை வச்சுக்கோ. அவ்வளவுதான். மாமா ஏய் போதும் மாமா போதும். ஏய் சுமார் இன்னும் பாதிய முடியல. போதுமா போதும். தெரியலனா அதே திருப்பி பாட வேண்டியதா? ராசாத்தி இனி எனக்கு ஊட்டு. நீ எடுத்து ஊட்டுற. தோ இப்படி அழாதடா. நீ அழுகிறது என்னால பார்க்க முடியலடா. டேய் ராசாத்தி நம்மளை விட்டு எங்க போயிருக்க மாட்டாடா. இங்க பாரு இங்க பாரு. ராசாத்தி கட்டாயம் வந்துருவா. நீ என்ன பண்ற? இங்க பாரு ஒரு நிமிஷம். நானே ராசாத்தி நம்பருக்கு போடுறேன். நீ வேணா பாரு. ராசாத்தி போன் எடுத்துரும். நீ இதை விடுறா. இங்க பாரு ராசாத்தி ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கா. அவ கண்டிப்பா வந்துருவா. நீ எதுவும் நினைக்காத. நீ எதுவும் நினைக்காத. வா நீ வா உட்காரு. தண்ணி குடி. வந்து உட்காரு வா. ராசாத்தி கிடைக்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். மாப்பிள மாப்பிள இங்க பாரு. நீ எதுவும் நினைக்க கூடாது. ராசாத்தி வந்துருவா. ராசாத்தி வந்துருவா. மாப்பிள மாப்பிள டேய் இங்க பாருடா. எதையாவது நடக்காதடா. டேய் பித்து பிடிச்ச மாதிரி இப்படியே நிக்காதடா. ஏன்டா இப்படி இருக்க? டேய் நான் சொல்றதை கேளுடா. கடவுள் இருக்காரா? நம்மள கைவிடமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க. உங்களை விட்டு நான் போக போறேன். இது தெரிஞ்சா நீங்க மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. என்னை கட்டிக்கிட்டு நீங்க பட்ட அசிங்கம் அவமானம் கஷ்டமெல்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போகட்டும். இனிமேலாவது உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்ன தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் மாமா. என்னால உங்களுக்கு பல கஷ்டம் வந்துச்சு. அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ பாரி மாமா ஜெயிலுக்கு போற அளவுக்கு எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு. நம்ம குடும்பமும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுச்சு. பாரி ஐயா குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல பேரை நான் தான் இந்த ராசு இல்லாதவ வந்து கெடுத்துட்டேன்.
மரகத அத்தையும் கண்மணியும் பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பா பாரி மாமா ஜெயிலுக்கு தான் போயிருப்பாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கேன். இதுக்கு மேல நான் எப்படி எல்லார் முகத்திலையும் முழிக்க முடியும்? இவெல்லாம் ஒரு மருமகளா? மாமனாரையே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தவன்னு ஊரெல்லாம் சொல்றதை கேட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களையும் எல்லாரும் தப்பா சொல்றாங்க. அதுக்கும் காரணம் நான் தான் மாமா. நான் உங்க கூட இருந்தா இன்னும் பிரச்சனை தான். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நிம்மதியா இருங்க மாமா. என்னை தேடி வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கை இனிமேலாவது நல்லபடியா இருக்கட்டும்.